அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டிலே பாதாம் பால், பாதாம் கீர், குல்ஃபியை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 கப்பு பாதாம் பருப்பு நல்லா முறுமுறுப்பாகிற அளவு ஸ்லோவில் வச்சு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட 1லேருந்து 1.5 கப்பு சுகரு, 2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இல்லைனா உங்களுக்கு ஏலக்காய் முழுசாக இருந்தால் முழுசாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சில பாதாம் மிக்ஸி ட்ராப்பு, உங்களுக்கு பாதாம் மிக்ஸி ட்ராப் வேணும்னா கலருக்காக மஞ்சள் தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்து இந்த பவுடர் நல்லா அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் பல்ஸ் பட்டனில் திருப்பி எடுத்திங்கன்னா மஞ்சள் தூளோ இல்லைனா பாதாம் மிக்ஸோ இந்த பாதாம் பவுடரோட நல்லா உங்களுக்கு கலரு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு கொரகொரப்பாக வேணும்னா கொரகொரப்பாக, நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, உங்களுக்கு பாதாம் கீர் இல்லைனா பாதாம் பால் குடிக்கும்போது நட்ஸ் வாயில் அகப்படணும் அப்படின்னா பொடிசாக கட் பண்ண நட்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லைனா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானதை வெளியில் வச்சு மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட திக்காக காய்ச்சின 1 டம்ளர் பால், தேவையான அளவு 1லேருந்து 2